Hello students, TN 10 standard max important questions discuss பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் சாப்டர் 6 trigonometryலேருந்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். Prove that square root of 1 plus sin theta the whole divided by 1 minus sin theta plus square root of 1 minus sin theta the whole divided by 1 plus sin theta is equal to 2 secant theta. Okay. Generally, prove that இல்லை show that அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will prove that the left hand side is equal to right hand side or the right hand side is equal to left hand side. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்தமாரி ஸ்மாலர் எக்ஸ்பிரஷன்லேருந்து பிக்கர் எக்ஸ்பிரஷன் கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப டீடியஸான ப்ராசஸாக இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து பிக்கர் எக்ஸ்பிரஷனை நம்ம ஸ்மாலர் எக்ஸ்பிரஷனாக சிம்பிளிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? அதனால் இந்த ப்ராப்ளமில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து நமக்கு பிக்கர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதனால் we will first start with the left hand side part and then we will try to prove that it is equal to the RHS. புரியுதுங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து நமக்கு பிக்கர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ we will proceed from left hand side. Okay. So consider the LHS. So square root of 1 plus sin theta the whole divided by 1 minus sin theta plus square root of 1 minus sin theta the whole divided by 1 plus sin theta. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஸ்கொயர் ரூட்குள்ளே 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது. செகண்ட் டேர்மில் ஸ்கொயர் ரூட்குள்ளே 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்மோட ரெசிப்ரோக்கல் தான் இங்கே செகண்ட் டேர்மில் இருக்குது. ஸ்கொயர் ரூட்குள்ளே பாருங்கள், இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ இது நம்ம டு அவாய்ட் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா தி ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. தென் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ரெண்டு சைடும் வந்து நான் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன், டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா இங்கே x பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா 1 பை எக்ஸ் ஆகும். ஸோ 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு போயிடும், நியூமினேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். அதனால் we will write this as 1 minus sin theta divided by 1 plus sin theta. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம் இப்போ பாருங்கள். ஸோ திஸ் will imply ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta ஓட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பாருங்கள், 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா, அதனுடைய வேல்யூ என்ன, 1 பை எக்ஸ். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை எக்ஸ். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பி அப்படின்னு இருந்ததுன்னா we can write that as ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. அதனால் இது எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து
1 தான், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ ரூட் எக்ஸ் வில் பி தி காமன் டேர்ம் இன் தி டினாமினேட்டர். ஸோ இது எடுத்திங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் வரும். இந்த சைடு 1 இன்ட்டு 1 கிடைக்கும். இந்த ஹோல் டிவைடட் பை ரூட் எக்ஸ். சரிங்களா? ஸோ இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ டினாமினேட்டர் டேர்மை வந்து நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை தி டினாமினேட்டர் டேர்ம் பண்ணுவோம். ஸோ வி கெட் திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ். ஸோ டினாமினேட்டர் டேர்ம் வந்து நம்ம வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே இந்த ரூட் எக்ஸ் வர மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? root x into x plus 1. So root x into x plus 1 the whole divided by root x into root x is x. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. வெளியில் ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். So square root of x oda value 1 plus sin theta divided by 1 minus sin theta into x plus 1 இருக்கு. So x oda value once again 1 plus sin theta the whole divided by 1 minus sin theta plus in the 1 the whole divided by x இருக்கு. So the whole divided by x ஓட வேல்யூ என்ன? once again 1 plus sin theta the whole divided by 1 minus sin theta. So this is equal to square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta into இந்த bracketed term பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ யூ கெட் 1 plus sin theta plus 1 into this. ஸோ plus 1 into இந்த டேர்ம் என்ன வரும்? 1 minus sin theta வரப்போகுது. தி ஹோல் டிவைடட் பை 1 minus sin theta. டினாமினேட்டரில் 1 plus sin theta divided by 1 minus sin theta. So இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin theta into இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 plus sin theta. ஸோ ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் வரப்போகுது. ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் sin theta the whole divided by 1 minus sin theta the whole divided by the denominator term 1 plus sin theta divided by 1 minus sin theta. So this is equal to, இங்கே பாருங்கள், plus sin theta minus sin theta கேன்சல் ஆகுது. ஸோ 1 plus 1ன்றது 2. ஸோ 2 divided by 1 minus sin theta இருக்குது. ஸோ அந்த டேர்ம் நான் முதல்ல எழுதிக்கிறேன். 2 divided by 1 minus sin theta அந்த டேர்மை நான் முதல்ல எழுதிக்கிறேன். this term multiplied with this term into square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta
the whole divided by 1 plus sin theta divided by 1 minus sin theta. This is equal to 2 divided by 1 minus sin theta into square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta. So the numerator term, இது வரைக்கும் numerator term. இப்போ divided by 1 plus sin theta the whole divided by 1 minus sin theta இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம numerator கொண்டு போகும்போது என்ன ஆகும், division symbol multiplication ஆகும். இப்போ இந்த 1 minus sin theta மேலே வந்துடும், 1 plus sin theta கீழே வரும், அப்படியே reciprocal போடுவோம். ஸோ into 1 minus sin theta the whole divided by 1 plus sin theta. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டேர்ம் 2 by 1 minus sin theta multiplied with square root of 1 plus sin theta divided by 1 minus sin theta multiplied with 1 minus sin theta divided by 1 plus sin theta இருக்குது. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, a into b into c அப்படின்ற ஃபார்மேட்டில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 1 minus sin thetaவும் இந்த 1 minus sin thetaவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் அவுட் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin theta divided by 1 minus sin thetaவை நம்ம இப்போ தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by b அப்படின்றத ஸ்கொயர் ரூட் ஆஃப் a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அந்தமாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், that is equal to 2 into என்ன இருந்தது, 2 into square root of 1 plus sin theta divided by square root of 1 minus sin theta. இங்கே அந்த மேலே இருந்த அந்த 1 minus sin theta இங்கே டினாமினேட்டரில் இருந்த 1 minus sin theta ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் அவுட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus sin theta மட்டும் இருந்தது. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 divided by root of 1 minus sin theta into, ஸோ இந்த 2 divided by root of 1 minus sin theta நான் எழுதியிருக்கேன். லெஃப்ட் அவுட் டேர்ம் வந்து root of 1 plus sin theta divided by 1 plus sin theta. ஸோ into root of 1 plus sin theta divided by 1 plus sin theta. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் டினாமினேட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்தமாரி இருந்தாலும் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். சப்போஸ் ரூட் ஒய் டிவைடட் பை ஒய்ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை ரூட் ஒய் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ரூட் ஒய் இன்ட்டு ரூட் ஒய் வந்து ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு ரூட் ஒய் இருக்குது டினாமினேட்டரில். ஒய் ஒய் கேன்சல் ஆகிடுது, இப்போ 1 இருக்குது இங்கே மேலே. ஸோ 1 by root y, அதாவது ரூட் ஒய் டிவைடட் பை ஒய் அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 1 by root yன்னு சொல்லி எழுதலாம் ஆஸ் பர் திஸ் ப்ரொசீஜர். இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் சம் ஒய் டிவைடட் பை த சேம் ஒய். ஸோ இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 by root yன்னு எழுதலாம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, 2 divided by root of 1 minus sin theta into 1 by root y இருக்கு இல்லைங்களா. ஸோ 1 divided by root yன்றது நம்ம என்ன அசிம் பண்ணோம், இந்த 1 plus sin thetaன்ற அந்த டேர்மு. ஸோ ஜஸ்ட் 1 plus sin theta மட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே வரும். ஸோ 1 divided by this term. ஸோ 2 into 1 is 2 divided by this term into this term, square root of 1 minus sin theta into square root of 1 plus sin theta. இப்போ நியூமரேட்டரில் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 2 மட்டும் தான் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன், அதாவது ரெண்டு டேர்ம்ஸ்
எக்ஸ்பிரஷன் கிடையாது, ரெண்டு டேர்ம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ். ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி எப்படி எழுதலாம்? ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 2 இருக்குது, அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம், டிவைடட் பை, ஸோ ஒரு காமன் ஸ்கொயர் ரூட் வரப்போகுது கீழே, a into b, a into b. So 1 minus sin theta into 1 plus sin theta. This is equal to 2 divided by square root of, இங்கே பாருங்க, a minus b into a plus b ன்னு இருக்கா? எப்படி இருக்கு? a minus b into a plus b. இதனுடைய ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னது? this is equal to a square minus b square. சப்போஸ் இதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்முலாவும் வந்து நம்ம மகப் பண்ணி வச்சுக்கின்ற அவசியம் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் என்ன நம்ம சால்வ் பண்ணுறோம், என்ன ஸ்டெப்பு நம்ம அந்த அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன ஸ்டெப்பை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டெப்பில் என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் அப்ராப்ரியேட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இது தான். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா டேரெக்டாக சும்மா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏ இன்ட்டு ஏ என்னது? ஏ ஸ்கொயர். ஏ இன்ட்டு பி, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஏபி. இங்கே மைனஸ் பி இன்ட்டு ஏ இஸ் மைனஸ் பிஏன்னு எழுதலாம், இல்லை மைனஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சலாக என்ன இருக்குது? மீதி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மறந்துட்டுமே இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு ரஃபில் இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் ஆகிருக்கும். அது அட் தி மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்களே சிம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம் இதுதானா அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். ஸோ this is a, this is b, a minus b. ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் நான் எழுதுகிறேன். எக்ஸாமில் நீங்கள் இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. a ப்ளஸ் பி, a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கா, b இருக்க வேண்டிய இடத்துல sin theta இருக்குது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர்ன்றது 1 தான், மைனஸ் b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta. இப்போ பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், 3 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி நம்ம என்னன்னு சொல்லி படிச்சிருப்போம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்ற அந்த டேர்ம் இருக்குது. இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா வில் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடுவோம். இங்கே ப்ளஸில் இருக்குது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் சே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்குங்களா? ஐம் சாரி, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, விச் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்கும்? 2 டிவைடட் பை வெறும் காஸ் தீட்டா மட்டும் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வாட் இஸ் 1 பை காஸ் தீட்டா? சீக்கண்ட் தீட்டா. ஸோ தட் இஸ் தி ரெக்வயர்ட் RHS வேல்யூ. Hence proved. Thank you, students.